எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மார்னிங் இங்க திருவான்மியூர் பீச்ல ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நான் இன்ச்கேப்புங்கிற ஷிப்பிங் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்களோட ஷிப்பிங் கம்பெனியோட மெயின் மோட்டோவே எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட இப்ப திருவான்மியூர் பீச்ல இருக்கோம். இந்த பர்டிகுலர் பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான இடம். எல்லாருமே குடும்பத்தோட இருக்கிற இடம். எங்க பக்கத்திலேயே இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்னால நிறைய குப்பைகள் விழுந்து, அதனால இந்த பீச் ரொம்ப அழுக்கா இருக்கிறதோட இல்லாம அது நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் ரொம்ப பாதிக்கிறது. இந்த என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் மனுஷங்களை தாண்டி, அழகை தாண்டி இது கடல்ல இருக்கிற மீன்களையும் பாதிக்கிறது. அவங்க இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உண்றதுனால அவங்க செத்து போறதோட இல்லாம இங்க இருக்கிற மீனவ குடும்பத்தோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கப்படுறது. அதோட இல்லாம அதே மீன்களை நம்ம சாப்பாட்டுக்காக வாங்கி சாப்பிட்டு அதுல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்கு நம்மளுக்கும் ஏகப்பட்ட உபாதைகள் வருது. இதனால நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ற எண்ணத்தோட இன்ச்கேப் ரொம்ப பெருமையா இந்த டஸ்ட்பின் ஸ்பான்சர் பண்ணிருக்கு. டஸ்ட்பின் ஸ்பான்சர் பண்றதுல பெருமைங்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமேங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. எல்லாரும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, ஒரு கடமை உணர்ச்சியோட குப்பைய போடாம நம்ம சுத்தி இருக்கிற நேச்சுரல் இதை அசிங்கப்படுத்தாம, மாசுபடுத்தாம நம்மளால நம்ம முடிஞ்ச சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிய ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி குப்பை போடாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதை தவிர இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த குப்பை தொட்டியில சேர்ற அத்தனை குப்பையும் நம்ம அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் இல்ல கொண்டு அதனால இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் எடுக்கிற இந்த ரேக் பிக்கர்ஸோட வருமானமும் கிட்டத்தட்ட 8,000 ஒரு மாசத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம கண்கூடா மெரினா பீச்ல வச்ச இதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் கம்யூனிட்டி ட்ரீயோட நாங்க ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 1-2 கம்பெனி பைசா தலைவிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதனால ஒரு நல்ல கம்யூனிட்டி மெசேஜ் வெளியில போய் எல்லாரும் குப்பையை அங்கங்க போடாம, பீச் அசிங்கப்படுத்தாம நம்மளோட சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையா கடைபிடிக்கணும்னு வேண்டும். தேங்க்யூ.